ஹாய் கைஸ், உங்களுக்காக ஒரு சூப்பரான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் லைஃபே மாறப்போகுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்போ போகலாமா? அன்றைக்கி சண்டே மார்னிங் ரொம்ப லேசி நாள், என்ன செய்கிறதுனே தெரியல. பட் ஏதாவது சாப்பிடணும் போலவே இருந்துச்சு. எங்கே போகலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன்னா அப்போ தான் கெஃபே போகலான்னு தோணுச்சு. கெஃபே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சாப்பிடலாம்ல. அப்படியே இந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு ஸ்லோவாக போயிட்டு இருந்தேன்னா ரொம்ப காமாக ரொம்ப நேச்சுரலாக ஒரு பிளேஸை பார்த்தேன். அப்படியே வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு போய் அந்த கேஃபே டோரை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணினேன். ஓப்பன் பண்ணுறப்ப உள்ளே பார்த்தா ஒரு லேடி ரொம்ப காமாக ரொம்ப க்யூட்டாக, வாவ், ரொம்ப ஸ்ட்ராங்காக அழகாகவும் இருந்தாங்க. அப்படி ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க. எனக்கு என்னவோ அவங்க பக்கத்துலேயே போயிட்டு உட்காரணும்னு ஒரு ஆசை, பட் முடியலை. சரியில்லை, அவங்க பக்கத்தில் போயிட்டு உட்காந்தான்னு கொஞ்சம் தூரமாகவே உட்காந்துட்டேன். போய் உட்காந்து கொஞ்சம் நேரத்தில் அந்த கேஃபேல ஒர்க் பண்ணுறவங்க பக்கத்தில் வந்து உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் நான் மெனுவை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அங்கே பார்த்தேன் மொபைல் நோண்டனே, என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த லேடி என்னோட பேசுவாங்களான்னு பார்த்தேன், பட் பேசவே இல்லை. ஓகே, வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு இருந்தேன். கொஞ்சம் நேரம் போகும்போது அந்த லேடி லைட்டாக தலையை தூக்கி ஹாய், ஹவ் ஆர் யூ அப்படி கேட்டாங்க. கேட்குறப்ப அடுத்த மூச்சிலே அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு அவங்க கூட பேசணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ரீசன் என்னன்னு கேட்டால், அவங்களுக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும். அந்த நேரத்தில் அவங்களோட திங்ஸ் இருந்துச்சு. அவங்க டேபிளில் ஒரு லெமன் ஜூஸ், ஒரு புக். ஸோ அதனால என்னை விட்டுட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சாங்க. ஓகேன்னு போயிட்டு அவங்க சேரில் உட்கார போகும்போதே என்னோட ஃபுட் எல்லாமே வந்துருச்சு. எனக்கு போய் உட்கார முடியலை. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு என்னோட பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டாங்க. உட்கார்றப்ப நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கேன்னு. அப்போ எனக்கு இன்னும் அவங்களோட நிறையா பேசணும்னு தோணுச்சு. அடுத்தது, மேடம் எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ண முடியுமா ஃபினான்ஷியல் சம்மந்தமானு கேட்டேன். வா, ஏன் முடியாது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த செகண்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அட்வைஸ் பண்ண. அவங்க பேசுனதுலே ஹைலைட்டான விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், இந்த உலகத்திலே கஷ்டமான விஷயம் என்ன, சர்வ் பண்ணுறது அப்படித்தானே எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லவே இல்லை, இந்த உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் ஹேர்ன் பண்ணுறது, ஆனால் சர்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்னும் கேட்க ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருக்குமே ஒரு காமன் ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்னு கேட்டால், இந்த சர்வ் பண்ணுற ப்ராப்ளம் தான். சர்வ் பண்ண கஷ்டம்னு நாங்கள் நினைப்போம். சேலரி வந்த உடனே எங்கள் தேவைக்கு எல்லாமே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். பட் சர்வ் பண்ண நாங்கள் அப்படியே மறந்துடுவோம். லாஸ்ட்டாக சர்வ் பண்ணோம் எதுவுமே இருக்காது. பட் ஒரு ஸ்மால் மாற்றம் பண்ணினா போதும், நீங்கள் கூட ஸ்மார்ட் ஆகலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதில் என்னன்னு கேட்டால், 50% உங்கள் தேவைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், 30% உங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் என்னென்ன வாங்க போகிறீங்கன்றதுக்காக பிரித்து வச்சுக்கோங்க, அடுத்தது 20% உங்கள் சேவிங்ஸ்க்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா, பட் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு கூட அவங்க சொன்னாங்க. நாங்கள் சேலரி வந்த உடனே இனிமேல் சர்வ் பண்ண பழகுவோம். ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். அடுத்தது அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், யூபிஐ கார்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியாமலே அதிகமாக ஸ்பெண்ட் ஆகுது. ஆனால் நம்ம மணியை யூஸ் பண்ணும்போது அது கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்கலியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது, சம்திங் நாங்கள் ஏதோ வாங்கணும்னு தோணுனா 24 hours வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமும் அது தோணுனா வாங்குங்க, இல்லைனா அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் கூட சொன்னாங்க. அடுத்தது என்னன்னு கேட்டால், டெய்லி உங்கள் எக்ஸ்பென்ஸை எழுதுங்க. நோட் புக் ஒன்றில் இருந்தால் ஓகே, மொபைலாக இருந்தால் கூட பரவாயில்ல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அவங்க ஒரு விஷயம் கேட்டாங்க, உங்கள் டேபிளில் இருக்க இந்த ஃபுட்டோட ப்ரைஸ் என்னன்னு. நான் சொன்னேன் 7,000. இந்த 7,000 நீங்கள் சாப்பிட போகிறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் தெரியலன்னு. பார்க்க கண்ணுக்கு எல்லாமே அழகாக இருக்குன்னு எல்லாத்தையுமே வாங்கினா வாழ்க்கையில் பிறகு கண்ணுக்கு எதுவுமே அழகாகவே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் கூட. இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஆஃபர் இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குன்னு தயவு செஞ்சு எதையுமே வாங்க போயிடாதுங்க. அதுதான் பிக்கஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எங்கேயாவது ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா அப்படியே பாஞ்சு ஓடிடுவோம் தானே நாங்கள். அதை இனிமேல் மாற்றுங்க. ரிமெம்பர் திஸ் லைன், இஃப் யூ டோன்ட் நீட் இட், இட்ஸ் நாட் அ சேவிங், இட்ஸ் அ லாஸ் அப்படின்னு சொன்னது மறக்கவே முடியாத ஒரு விஷயம்.
அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் வரலாம், ஆனால் நாங்கள் கண்டிப்பாக சர்வ் பண்ணியே ஆகணும். குறைஞ்சது ஒரு 3 மாதம் தொடக்கம் 6 மாதம் வரைக்குமாவது சேவிங்ஸ் ஒன்று இருக்கணும். அது எங்களுக்கு எதுவுமே இல்லாத நேரம் ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். ஒரு நாளில் நாங்கள் 100 ரூபாய் சர்வ் பண்ணுறோம்னு சொன்னால் ஒரு வருடத்தில் அது 35,500 ரூபாயாக மாறும். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். டோன்ட் இக்னோர் ஸ்மால் சேவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டால், சேவிங் மட்டுமே இல்லை, இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும். மல்டிபிள் இன்கம்மை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். எங்களால் எது செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கூட அவங்க சொன்னாங்க. ஃப்ரீலான்ஸ், ஸ்மால் பிஸ்னஸ், ஆன்லைன் ஒர்க், எனிதிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொன்று, மணி சர்வ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இது ஒரு ஹேபிட் தான். அது பழகிட்டா எங்களை விட்டுட்டு போகவே போகாது. நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா நாளைக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைன்ஸ்லாம் வாழலாம். லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி கூட சொன்னாங்க. ரிச் ஆகணும்னா அதிகமாக ஏர்ன் பண்ணணும் மட்டும் இல்லை, ஸ்மார்ட்டாக சர்வ் பண்ணணும். இல்லைனா வாழ்க்கை ஒரு நாளுமே முன்னுக்கு போகவே போகாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகான விஷயங்கள் நான் உங்ககிட்ட இருந்து கேட்டுக்கிட்ட விஷயம். நீங்களுமே இப்படி வெளியே போனால் இந்த மாதிரி நல்ல மனிதர்களோட பழக பாருங்கள். இதிலிருந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் இன்றைக்கி எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸை எல்லாரும் பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.